அற்புதமா நடிச்சு நடிப்புல ராஜான் பேர் வாங்கி காட்டு. மணி மணி மணி. பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். சூப்பர் ஸ்டார் ஆகலாம், ரஜினி ஆக முடியுமா? கோடானு கோடி ஜனங்களுடைய அன்புக்கு சொந்தக்காரன். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். நான் நடிகர் ஆகல அப்படின்னா சாமியாரா இருப்பேன்னு சொன்ன ரஜினி தான் தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் ஆனாரு. சூப்பர் ஸ்டார் பட்டம் பல நடிகர்களுக்கு இன்னும் தேடலா தான் இருக்கு. ஆனா அது ரஜினிகாந்திட்ட மட்டும்தான் இன்னும் தேங்கிய மெடலாவே இருக்கு. அதிக ரசிகர்களோட செல்வாக்கோடும் அதிக சம்பளத்தோடும் சினிமாவில் யார் உச்சத்தில் இருக்காங்களோ அவங்க தான் சூப்பர் ஸ்டார். தமிழ் சினிமாவில் பல தசாப்தங்களாக ரஜினிக்கு மட்டும்தான் அந்த பெருமை இருந்து வருது. ரஜினிக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாரா இருந்த எம்ஜிஆர், தியாகராஜ பாகவதர் கூட அந்த அடைமொழியால அழைக்கப்படலை. இந்திரன் படத்துக்காக 45 கோடி சம்பளமா கொடுக்கப்பட்டது ரஜினிக்கு. அது மூலமா இந்தியாவில் மட்டும் இல்ல, ஆசியாவிலேயே ஜாக்கி சானுக்கு அப்புறம் ரஜினி தான் அப்படின்னு பேச வச்சாரு. சூப்பர் ஸ்டாரா அதிக சம்பளம் வாங்கினாலும் பாபா, குஷிலன் படங்கள் தோல்வி அடைஞ்ச போது தயாரிப்பாளர்கள் பாதிக்காத அளவுல வாங்கிய சம்பளத்துல கொஞ்சம் திருப்பியும் கொடுத்த நல்ல பண்பாளர் ரஜினி. பாட்ஷா படம் ரஜினிக்கு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தது. ரஜினி ரசிகர்களுக்கு மிகவும் பிடிச்சமான படமா இன்றளவும் பேசப்படுது. அதுல ரஜினி விரல காட்டி, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி சொல்ற பஞ்சவசனம் தமிழகத்துல பட்டி தொட்டியெல்லாம் ஏன் குழந்தைகள்ட்டையும் சொல்ல வச்சது. முத்து படம் ஜப்பான் மொழியில டப் செய்யப்பட்ட முதல் தமிழ் படம். ஜப்பான்ல அதிக நாட்கள் ஓடி ஜப்பான் ரசிகர்களை ரஜினி வீட்டுக்கே தேடி வர வச்சது. ரஜினி பத்தி அவர் அறிமுகப்படுத்தின பாலச்சந்தர் சொல்லும் போது, இன்னைக்கு ரஜினி அடைந்திருக்கும் நிலைமை ரொம்ப உயரமானது, அது அவருடைய தனிப்பட்ட திறமையாலும் உழைப்பினாலும் தேடிக்கொண்டது. சினிமா உலகுக்கு ஒரு சிறந்த நடிகரை கொடுத்த பெருமை தான் எனக்குரியதுன்னு சொல்லியிருக்காரு. 1975 அபூர்வங்கள் படத்துல முதலாக வீட்டோட இரும்பு கேட்ட தள்ளியபடி தோன்றுவாரு ரஜினி. அவர் அன்னைக்கு திறந்தது வீட்டோட கேட்ட இல்ல, சினிமாவோட கேட்டனே சொல்லலாம். ஆரம்பத்துல வில்லன் கதாபாத்திரங்களை நடிச்ச ரஜினி 25 படங்களுக்கு பிறகுதான் ஹீரோவானாரு. ரஜினி ஹீரோவா நடிச்சு முதலா வெளிவந்த படம் 1978 வெளிவந்த பைரவி. பைரவி படத்தோட விளம்பரத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினின்ற பட்டத்தோட விளம்பரப்படுத்தினாரு தயாரிப்பாளர் கலைப்புலி தானு. இதுக்கப்புறம் 6 to 60 வரை பில்லா, முரட்டுக்காலை இது மாதிரியான பல ஹிட்டான படங்கள் தொடர்ந்து வெளிவந்து அவருக்கு தமிழ் சினிமாவில் நம்பர் 1 இடத்தை கொடுத்தது. ரஜினியோட வளர்ச்சியையும் ரசிகர்கள் அதிகரிப்பையும் பார்த்த கமலே ஒரு முறை ரஜினியிடம் ஸ்டைல் மாதிரி விஷயங்களை விட்டுட்டு நடிப்புல உங்க திறமையை வெளிப்படுத்தலாமே அப்படின்னு கேட்டதுக்கு, உங்களுக்கு எது நல்லா வருதோ அதை நீங்க செய்றீங்க, எனக்கு எது நல்லா வருதோ அதை நான் செய்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரியே ரஜினி ஸ்டைல்ன்ற தனி பாணியால ரசிகர்களோட இன்னுமே ஈர்க்கப்படுறாரு. ரஜினிக்கு பத்மபூஷன் விருது, கலைமாமணி விருது உட்பட 9 முறை தமிழக அரசின் மாநில விருது என எண்ணற்ற விருதுகளையும் குவிச்சிருக்காரு. சமீபத்தில் வெளிவந்த கோச்சடையான், லிங்கா படங்கள் ரஜினிக்கு சறுக்கலை ஏற்படுத்தினாலும் இது மாதிரியான தோல்விகளிலிருந்து வெற்றி பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் ரஜினிக்கு உண்டு. அதனால மீண்டும் வெற்றி உலா வருவாரு நம்ம ரஜினி. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான். அவரது சினிமா என்ட்ரி நாளான இன்னைக்கு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றதுல மகிழ்ச்சி அடைகிறோம். Cine Ulagam, Anytime Cinema, www.cineulagam.com